Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா 1 கிலோ பிரியாணி அரிசி 1 கிலோ சிக்கன் ஆர் மட்டன் சேர்த்து பிரியாணி பண்ணும்போச்சில் எவ்வளோ பிரியாணி கிடைக்கும், நம்ம எத்தனை பேர் சாப்பிடலாம், இல்லை நம்ம ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம எத்தனை பிரியாணி கட்டலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும், கூடவே ஹோட்டல் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்கும். பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். லாக்டவுன் சமயத்தில் மளிகை கடை அடைச்சிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஹோட்டல் நடத்தணும். உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் இன்ஜினியர் மளிகை ஹோட்டல்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து புரோட்டா போடுறது, சால்னா வைக்கிறது, பிரியாணி வைக்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒரு புரோட்டா வைக்கணும், தள்ளுவண்டி கடை போடணும்னா கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வந்து 1 கிலோ சிக்கன் 1 கிலோ அரிசி வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி செய்யக்கூடிய டபரா வந்து வெயிட்டிங் ஸ்கேலில் வச்சிட்டேன். 940 கிராம்னு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிடலாம். பிரியாணி செய்யக்கூடிய வீடியோ வந்து இதில் இருக்காது. உங்களுக்கு வந்து பிரியாணி செய்யணும் அப்படின்னா 3 வகையான பிரியாணி வந்து நம்ம சேனலில் இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து பாத்திரத்தை வந்து வெயிட்டிங் வச்சு காமிச்சிட்டேன். இப்போ அடுத்தால வந்து சிக்கன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வந்து கண்டிப்பாக ஈரல் எதுவுமே இருக்கக்கூடாது. 1 கிலோ வச்சு வாங்கியிருக்கேன். 1 கிலோ 50 கிராம் இருக்குது. நம்ம கழுவு முச்சில் 1 கிலோ மாறிடும். கண்டிப்பாக 60 கிராம் தான் பீஸ். சரிங்களா, நீங்கள் பிரியாணி கட்டிங் சொன்னாலே 60 கிராம் தான் கரெக்டாக இருக்கும். 1 கிலோ நீங்கள் வந்து 60 கிராம் பீஸ் வச்சு வெட்டினா 16 பீஸ் வரும். சரிங்களா, ஹோட்டல் வச்சு நீங்கள் பதிவாக பண்ண முச்சில் அவங்களே கரெக்டாக சொல்லுவாங்க 60 கிராம் பீஸ் தான். அப்படின்னா தான் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு பிரியாணிக்கு 2 பீஸ் வச்சு பிரியாணி வந்து கட்ட முடியும். ரைட்டா, கரெக்டாக 16 பீஸ் அவங்களே போட்டு தந்துடுவாங்க. கட்டிங் வந்து 60 கிராம் பீஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பீஸ் வச்சா 60 கிராம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 கிராம் அப்படி தான் இருக்கும். ஒரு பீஸில் சின்ன சின்ன டிஃபர் இருக்கும். நீங்கள் லெக் பீஸ் வந்து பெரிய லெக் பீஸ், இப்போ வீட்டுக்குனால நான் லெக் பீஸாக போட்டேன். லெக் பீஸ் வந்து இப்போ உள்ள கண்டிஷனில் பெரிய கோழிலலாம் வெயிட் அதிகமாக வந்துடும். நீங்கள் ஒரு லெக் பீஸ் போட்டு இன்னொரு பீஸ் வைக்கும் போச்சில் அது வந்து சரியாக வராது. அதனால் சின்ன கடைகள்லாம் மேக்ஸிமம் லெக் அவங்கள்ட்ட சொல்லி கட் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் அதை போட்டும் மேனேஜ் பண்ணுறவங்க இருக்காங்க. ரைட்டா, அடுத்து வந்து நம்ம வந்து யூனிட்டி அரிசி. ரைட்டா, எப்போவும் யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்டி தான். யூனிட்டி அரிசியில் 1 கிலோ போட்டால் இவ்வளோ பிரியாணி எடுக்கலாம். சரியா, அதாவது 1 கிலோவுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து 2 கிலோ 3 கிலோங்கும் போச்சில் அந்த அரிசியோட கன்சம் வந்து கூடும், பிரியாணி வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி வரும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மெயினான காரணம் என்னென்னா, ஏற்கனவே சென்னையில் நடக்கும் ஒரு பிரியாணி மோஸ்ட்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து 1 கிலோ பிரியாணி 5 பேர் தான் சாப்பிடலாம், 6 பேர் தான் சாப்பிடலாம்லாம் சொல்கிறாங்க. அந்த வீடியோ இருக்கும். உங்கள் வீட்டுக்கு ஆர்டர் கொடுக்குற போச்சில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக கொடுங்க. ரைட்டா, இப்படி எதுக்கு முன்னாடி சாம்பல் பூசினது காமிச்சேன். நீ சாம்பல் பூசிட்டு பிரியாணி செஞ்சு முடிச்சா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒட்டாது. சரிங்களா, பாத்திரம் வந்து கறி பிடிக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டே சாம்பல் பூசினதை காமிச்சேன். ரைட்டா, இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் 1 கிலோவில். இப்போ இதை வந்து தம் பார்க்கலாம். ரைட்டா, நான் 2 வீடியோவும் சேர்த்து பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். அதனால் இப்படி பண்ணிட்டேன். இப்போ வந்து பிரியாணி ரெடி சூப்பராக இருக்கும். நம்ம பிரியாணி வந்து ஒரு நாள் மிஸ் ஆகாது. ஃபுல் தம் தான், வடித்து தனியாக போட மாட்டேன். ஆர்டருமே ஃபுல்லாக தான் பண்ணுவோம். கடைக்கும் இப்படி தான் பண்ணுவோம். 20 கிலோலாம் டைரெக்டாக ஃபுல் தம்லேயே போட்டிருக்கேன். நல்லா வந்திருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட்டா, கீழே மட்டும் தண்ணி நிற்கான்னு தம் ஒரு 20 நிமிஷத்துலேயே சரியாயிரும். அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பிரியாணி வந்து அப்படியே வெயிட் வச்சு பார்த்துடலாம். ரைட்டா, 1 கிலோ சிக்கன் 1 கிலோ ரைஸ் போட்டு பண்ணால் எவ்வளோ வெயிட் வருது அப்படிங்கிறத வச்சு இதை வச்சு தான் நம்ம வந்து பிரியாணி வந்து ஒரு பிளேட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம். ரைட்டா, நமக்கு வந்து 5 கிலோ 800 கிராம் கிடச்சிருக்கு. ரைட்டா, இதை நீங்கள் வந்து பாத்திரத்தோட எடை 940 கிராம் நீங்கள் வந்து கழிச்சா உங்களுக்கு வந்து 4 கிலோ 860 கிராம் பிரியாணி இருக்குது. ரைட்டா, இன்றைக்கி எல்லா இடமும் பிரியாணி வந்து 600 கிராம் பிரியாணி தான் கொடுக்காங்க. நீங்கள் வந்து ரேட்டு 250 ரூபா பிரியாணி 300 ரூபா பிரியாணி அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு 700 கிராம் 800 கிராம் கொடுக்காங்க. ரைட்டா, இதுதான் கான்செப்ட்டு. இதில் நீங்கள் வந்து 600 கிராம் வச்சு பிரியாணி எடுத்தால் 8 பிரியாணி கம்பல்சரியாக எடுக்கலாம். ரைட்டா, நாங்களாம் 8 பிரியாணி எடுத்துருவோம். எடுத்து தான் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். நீங்கள் வந்து 7 பிரியாணி எடுக்கிறதா இருந்தால் 680 கிராம் மேலே வைக்கலாம். ரைட்டா, இது வந்து பிரியாணியோட வெயிட் மட்டும்தான். ரைட்டா, இதுக்கு மேலே எக்கு சேரும், ஆனியன் சேரும், நீங்கள் வந்து பிரிஞ்சால் கொடுத்தா பிரிஞ்சால் ரைத்தா அது சேரும். அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. கல்யாண வீட்டிலலாம் ஜாம் அது இது நிறையா வச்சுருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். ரைட்டா, 1 கிலோ அரிசியும் 1 கிலோ பிரியாணி போட்டால் இவ்வளோ வரும். நீங்கள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 100 கிராம் போட்டுக்கிடலாம். ரைட்டா, நான் வந்து பழைய அரிசி புது அரிசின்னு சின்ன சின்ன டிஃபர் வந்து வரும். அது இல்லைன்னு இல்லை. அரிசி நல்லா பழசாக இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த சோறோட பதம் வந்து கூடும். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கான்செப்ட்டு. நீங்கள் வந்து ஹோட்டல் வச்சா ஷுவராக நீங்கள் 7லேருந்து 8 பிரியாணி எடுக்கலாம். சரிங்களா, சிலர் வந்து முட்டை பிரியாணி அப்படிலாம் பிரிப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆளோட நிகரான சாப்பாடு வந்து 600 கிராம் தான். ரைட்டா, 600லேருந்து 650 கிராம் மேலே சாப்பிட முடியாது. உங்களுக்கு இதுக்கு மேலேயும் ஒரு டவுட் வருதுன்னா நான் டேக் ப்ராடக்ட்டில் ஒரு வெயிட்டிங் ஸ்கேல் கொடுத்துருக்கேன். அதையும் வாங்கி வச்சு உங்களால் ஒரு நேரத்தில் எவ்வளோ பிரியாணி சாப்பிட முடியும்னு பாருங்கள். ரைட்டா, இப்போ நான் வந்து 600 கிராம் பிரியாணியாக சொல்லிட்டேன். முட்டை வந்து ஒரு பாயிலிங் முட்டை வந்து கரெக்டாக 50 கிராம் வரும். ரைட்டா, அப்படிங்கும் பட்சத்தில் 650 கிராம் ஆச்சு. அப்புறம் வந்து நமக்கு ஆனியன் பிரிஞ்சால் ஏற்கனவே சொன்ன மாதிரி 65 இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா பிரியாணியோட அளவு வந்து சாப்பிட்ற கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிரும். ரைட்டுங்களா, இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் பிரியாணி எவ்வளோ சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா 600 கிராம் பிரியாணி சாப்பிட்றவங்க 10 பேர் இருப்பாங்க, 700 கிராம் சாப்பிட்றவங்க ஒரு 5 பேர் இருப்பாங்க.
500 கிராமுக்கும் கீழே சாப்பிட்றவங்க நிறைய இருப்பாங்க. ரைட்டாக பிரியாணி வந்து அந்தளவு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம நிறையா வைக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்காங்க. ரைட்டாக 1 கிலோ பிரியாணியில் கண்மூடித்தனமாக அவ்வளோ வரும் இவ்வளோ வரும்னு சொன்னால் நீங்கள் வந்து இனி நம்ப வேண்டாம். உங்களுக்கு நான் வந்து தெளிவுபடுத்திட்டேன். நீங்கள் ஒரு ஹோட்டல் வைக்கிறதா இருந்தாலும் இவ்வளோ பிரியாணி எடுக்கணும், ஒரு நாளும் மிஸ் ஆகக்கூடாது. அப்படிங்கும் பட்சம் உங்களுக்கு வந்து லாபம் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் நிறைய பேர் வராங்க சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேல்குலேஷனை கையில் வச்சுக்காங்க. ரைட்டாக ஒரு ஆள் வந்து ஆவரேஜாக உங்கள் ஃபேமிலி அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து 600 கிராம் கணக்கு பண்ணிக்கோங்க. 600 கிராம் தான் சாப்பிட முடியும். ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க பட்சத்தில் பிரியாணி வந்து அந்தளவு வெயிட்டாக வந்து எல்லாராலையும் ஈக்குவலாக சாப்பிட முடியும். ஏன்னா 65 வைப்பீங்க, முட்டை வைப்பீங்க, என்னெல்லாமோ சைட் டிஷ்லாம் வைக்கும் பட்சத்தில் அவங்களால சாப்பிட முடியாது. இப்போ ஹோட்டலில் நீங்களே பார்க்கலாம். ரைட்டாக 600 கிராம் தான் மேக்ஸிமம் பிரியாணி கட்டி கொடுக்காங்க. ஓவரால் வெயிட் வந்து பிரியாணி ஆனியன் இதெல்லாம் சேர்க்கும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் கூடும். இன்னும் வரக்கூடிய வீடியோவில் கம்மி ரேட் ரைஸை யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சு கடைக்கு எப்படி சேல்ஸ் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஏன்னா எல்லா ஊர்லேயும் மக்கள் வந்து 200 ரூபாய் 250 ரூபா 150 ரூபாய்க்கு பிரியாணி வாங்க ரெடியாக இல்லை. இன்னும் 100 ரூபாய்க்கும் நிறைய ஊரில் பிரியாணி சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த வீடியோ பண்ணி தருவேன். கண்டிப்பாக கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஹோட்டல் வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிளேலிஸ்ட்டை பார்த்து தேவையான வீடியோஸை பார்த்து பிரோஜனம் அடைஞ்சிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.